ஜாக்கி, நேற்று எங்கள் வீட்டில் அங்கிளும் ஆன்ட்டியும் வந்திருந்தாங்களா? எங்கள் அம்மா சூப்பராக சாப்பாடு செஞ்சு அசத்திட்டாங்க. அப்படியா? அப்படி என்ன ஸ்பெஷல் ரோசி? சிக்கனா, மட்டனா, ஃபிஷ்ஷா? என்ன அப்படி ஸ்பெஷலாக பண்ணீங்க? அதுதான் இல்லை ஜாக்கி, நேற்று எங்கள் வீட்டில் கோழி நிறைய முட்டை போட்டிருந்துச்சா, அந்த முட்டையை வச்சு எங்கள் அம்மா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ்லாம் பண்ணியிருந்தாங்க தெரியுமா? அப்படி என்ன ஸ்பெஷல் பண்ணீங்க ரோசி? எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எப்போவுமே முட்டையை அவிச்சு தான் வைப்பாங்க, அதுதான் ஹெல்த்தின்னு அதையே சாப்பிட சொல்லி கம்பல் பண்ணுவாங்க. அதுவும் கரெக்டு தான் அபி, முட்டையை அவிச்சு சாப்பிட்டா தான் அதோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். நீ இப்படி ஃபீல் பண்ணுறதுனால எனக்கு ஒரு ஐடியா. நம்ம எல்லாருமே வீட்டிலேருந்து எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு வந்து ரோசி வீட்டில் செஞ்ச மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எக் ரெசிபிஸ் செஞ்சு சாப்பிடலாமா? அட, இது எனக்கு தோணாமல் போச்சே. இது நல்ல ஐடியா தான். நான் போய் எங்கள் வீட்டில் முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் என்ன கிடைக்குதோ போய் எடுத்துகிட்டு வாங்க. எல்லா திங்ஸும் ரெடி ஜாக்கி. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் ஆம்லேட்டு, பொடி மாஸ் இதெல்லாம் செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். எல்லாரும் சேர்ந்து ஆனியன் உரிங்க கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணணும். ஐயோ, எனக்கு என்ன வேணாலும் கொடுங்கப்பா, ஆனால் அந்த ஆனியன் உரிக்கிற வேலையை மட்டும் கொடுக்காதீங்க. எனக்கு பயங்கரமாக கண்ணு எரியும். அதுவும் இல்லாமல் என்கிட்ட நெயிலே இல்லைப்பா. யாராவது நல்லா நெயில் வளர்த்துருப்பீங்களா? அவங்க உரிங்க, அப்போ தான் சீக்கிரமாக உரிச்சு முடிக்க முடியும். அபி, நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா மட்டும் போதாது, அதுக்காக எல்லா எஃபர்ட்ஸும் போடணும். அப்புறம் இந்த வேலையெல்லாம் யார் பார்க்குறது? இப்போ தான் புரியுது உங்கள் அம்மா உனக்கு ஏன் டெய்லி அவிச்ச முட்டை பண்ணி தராங்கன்னு. கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் அம்மாவுக்கு பண்ணாதானே உனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு தருவாங்க. ஐயோ, என்ன ரோசி, வீட்டில் தான் அம்மா புராணம் தாங்க முடியலன்னா இங்கே வந்து நீயும் அதை பண்ணி இதை பண்ணுன்னு இருக்கிற. எனக்கு எப்படியாவது செஞ்சு ரெடியாக என் பிளேட்டில் கொடுத்துருங்க, அது போதும். எந்த ஹெல்ப்பும் பண்ணாமல் டைரெக்டாக தட்டில் வந்துருமா சாப்பாடு? நான் என்ன மேஜிக்காக பண்ணுறேன்? ஆளாளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. சரி, விடு விடு ரோசி, டென்ஷன் ஆகாத. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இங்கே பாரு, எல்லா எக்கும் நான் எங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உனக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோ. ரோசி, நானும் ஆனியன்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? சரி, எல்லாருக்கும் உங்கவுங்க பிடிச்ச டிஷ்ஷு சொல்லுங்கள், நான் பண்ணித்தரேன். ஃபஸ்ட்டு இப்போ எக்கு உடச்சி ஊற்றிக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்று பிடிச்சிருக்கும் இல்லையா? உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்லுங்கள், ஒன்றா பண்ணலாம். ரோசி, எனக்கு எக்குனாலே ஹாஃப் பாயில் தான் ஞாபகம் வரும். அதுவும் அந்த ஹாஃப் பாயிலில் அந்த கரு உடையாமல் வாயில் எடுத்து போட்டால் வரும் பாரு, டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் பாயில் சுட சுட போட்டுக்கோ ரோசி. ஓகே ஓகே மீனு, ஆனால் நீ கேட்ட மாதிரி ஹாஃப் பாயிலில் உள்ள கரு உடையாமல் வருமானு தெரியல, ட்ரை பண்ணுறேன். லைட்டாக உடஞ்சிருச்சு, சாரிப்பா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இட்ஸ் ஓகே ரோசி, அதை உடையாமல் அப்படியே எடுத்துரு, அதுவே போதும். நெக்ஸ்ட்டு யாருக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், அடுத்தது அதை தான் போட போகிறேன். ரோசி, எனக்கு ஒரு ஃபுல் பாயில் போட்டு ரோசி. எனக்கு ஃபுல் பாயில்னால் ரொம்ப பிடிக்கும். ஆம்லேட்டும் ரொம்ப ஒன்றுன்னா கேளுங்க, மொத்தமாக 2 3 கேட்டால் நான் எங்கே போகிறது? இங்கே பாரு, லைட்டாக உடஞ்சிருச்சு, சாரிடா, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோ. அடுத்தது ஜாக்கிக்கு ஒரு ஃபுல் பாயில். இதுவாது நல்லபடியாக வரணும் கடவுளே. ஐயோ, வாசனையே மூக்கு தொலைக்குது ரோசி. இது எனக்கு தானே பண்ணுற, நானே திருப்பி போடுறேன். ட்ரை பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு. வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கடவுளே, கரெக்டாக வந்துடணும். ஹை, சூப்பராக திருப்பி போட்டுறேன், ஜாலி. வெரி குட் ஜாக்கி, சூப்பராக எடுத்துட்டே, நல்ல எக்ஸ்பீரியன்ஸோ. அப்படியெல்லாம் இல்லைப்பா, சும்மா சைட்லலாம் குத்தி விட்டு சென்டரில் கொத்தி எடுத்தேன், வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் யாருக்கு என்ன வேணும் சொல்லுங்கள். மீனும் எனக்கு தான். மறுபடியும் நான் ஒரு ஆம்லெட் கேட்டேன்ல, மறந்துட்டியா? அட ஆமால. சரி ஓகே ஜாக்கி, உனக்கு ஆனியன், பெப்பர், சால்ட்லாம் தூக்கலாக போட்டு சூப்பராக ஒரு ஆம்லெட் போட்டு தரேன். ரோசி, என்ன ஜாக்கிக்கு 2 போட்டுட்டேன், அடுத்து எங்களுக்கு போட்டு கொடு ரோசி. சரி ஓகே ஓகே அபி, எல்லாருக்கும் இருக்கு, அவசரப்படாத. சரி, உனக்கு என்ன வேணும் சொல்லு, அடுத்து உனக்கு போட்டு தரேன். எனக்கு இந்த ரோட்டு கடை கலக்கினா ரொம்ப பிடிக்கும், அது செய்ய முடியுமா? கலக்கியா? அதெல்லாம் ஹோட்டலில் தான் செய்வாங்க மீனு, அதுக்கெல்லாம் சால்னா குருமா எல்லாமே வேணும். நம்ம எப்படி செய்கிறது? ரோசி, சால்னா குருமா எதுவுமே இல்லாமலும் பண்ணலாம், ஆனால் நமக்கு அந்த ரோட்டு கடை டேஸ்ட்டு தான் வராது. சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே. சரி ஓகேப்பா, நானும் வீட்டில் இது வரைக்கும் கலக்கி செஞ்சு சாப்பிட்டதே இல்லை, இந்த தடவை நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ரோசி, ஆம்லெட் நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கருகிற போது எடு ரோசி. இதோ எடுக்கிறேன் விஜய். அடுத்து அபி கேட்ட ஸ்பெஷலான கலக்கி செய்ய போகிறோம். ஒரு எக்கு வச்சு இவ்வளோ ரெசிபி செய்யலான்னு இப்போ தான் எனக்கே தெரியுது. டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் வருதுல்ல இந்த எக்கில் மட்டும். இது மட்டுமா, இன்னும் நிறைய இருக்குது. எக் பொடி மாஸ் இருக்குது, எக் ரோல்ஸ் இருக்குது, எக் பால்ஸ் இருக்குது, எக் பிரியாணி இருக்குது, எக் தொக்கு இருக்குது, இன்னும் எவ்வளவோ செய்யலாம் இந்த எக்கை வச்சு. போதும் போதும் ரோசி, எடுத்துரு. கலக்கி முழுசாக வேகக்கூடாது, வெந்தும் வேகாத மாதிரி கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கணும், அதுதான் டேஸ்ட்டே. அபி கேட்ட கலக்கியும் ரெடி. அடுத்து யாருக்கு வேணும்?
அடுத்து விஜய் கேட்ட எக் பொடி மாஸ் நானே செஞ்சு தரப்போகிறேன். ஃபஸ்ட்டு நல்லா தாராளமாக ஆயில் ஊற்றிக்கணும். தேவையான அளவு ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். எக் பொடி மாஸ்க்கு ஆனியன் தான் டேஸ்ட்டே. ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்கை ஊற்றி நல்லா கிண்டணும்னா எக் பொடி மாஸ் ரெடி. ஜாக்கி, எனக்கு சால்ட்டும் பெப்பரும் கொஞ்சம் தூக்கலாக போடு ஜாக்கி. கொஞ்சம் காரமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு டேஸ்ட்டு தான் முக்கியம். பார்த்து விஜய், நல்லா டேஸ்ட்டுன்னு சாப்பிட்டுட்டு அப்புறம் மறுநாள் காலையில் பாத்ரூம்லேயே தான் உட்காந்து கிடக்கணும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஜாக்கி. அதுக்கு மேலே எனக்கு பெப்பர் போட்டுட்டு சிக்கன் மசாலாவும் கொஞ்சம் போடு, அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம்ப்பா. நீ கேட்ட மாதிரியே காரம் பெப்பர் எல்லாமே தூக்கலாக போட்டிருக்கேன், பார்த்து இருந்துக்கோ. என்னைக்காவது ஒரு நாள் தானே ஜாக்கி, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. எதுவும் ஃபீல் பண்ணாமல் நல்லா சாட்டிஸ்ஃபையாக சாப்பிடுங்க. சாப்பிடும்போதே இதாயிரும் அதாயிரும் எப்பயுமே பயத்திலேயே இருக்க வேண்டியது. ஆமாம், நல்லா சொல்லு ரோசி. எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்லிகிட்டு இருக்கான். வீட்லேயும் இதே அட்வைஸ் தான். சாப்பிட்றதுக்கு மட்டும் எப்பயுமே வஞ்சனை வைக்காமல் நல்லா சாப்பிடணும். அப்படியே எனக்கு ஒரு மசாலா ஆம்லேட்டும் போட்டுருங்க. அது என்ன விஜய், மசாலா ஆம்லேட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே? அது ஒன்றும் இல்லை ரோசி, சும்மா நம்ம எப்பயும் போல் ஆம்லேட் போட்டுட்டு பெப்பர் சால்ட்டு போட்டுட்டு மேலே கொஞ்சம் சிக்கன் மசாலா தூவி விட்டோம்னா அதான் மசாலா ஆம்லேட். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐயோ விஜய், உன்கிட்ட பேசிக்கிட்டே மசாலாவை நல்லா நிறைய போட்டுட்டேன். எப்படி நீ சாப்பிட போறே? பயங்கர காரமாக இருக்க போகுது. அதெல்லாம் நான் எவ்வளோ காரம் இருந்தாலும் சாப்பிட்டுக்குவேன். நீ பயப்படாமல் எடுத்து வை ரோசி. ஓகே, ஒரு வழியாக எல்லாரும் கேட்ட எக் ரெசிபீஸும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். ஹை ரோசி, பார்க்கவே சூப்பராக இருக்குது. இவ்வளோ எக்கில் இவ்வளோ ஐட்டம் செய்ய முடியும்னு இன்றைக்கி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பார்க்கவே டெம்டிங்காக இருக்குது. வாங்க சீக்கிரம் சாப்பிடலாம். இவ்வளோத்தையும் பார்த்ததும் எனக்கு நான் கேட்ட மட்டும் ஐட்டம் இல்லாமல் எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணணும் போல இருக்கு. ஆளாளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்குறீங்களா? உனக்கு இல்லாததா விஜய்? இந்த டேஸ்ட் பாரு, எல்லாமே நம்ம சாப்பிட்றதுக்கு தானே செஞ்சுருக்கோம். எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? எப்படி இருக்கு என்னோட ஹாஃப் பாயில்? சூப்பராக இருக்குப்பா, செம்ம டேஸ்ட்டு. காரம் உப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அதானே, இந்த ரோசி பண்ணி மிஸ் ஆகுமா? எல்லா டிஷ்ஷுமே சூப்பராக செஞ்சுருக்கேன், சாப்பிடுங்க. இதை விட எங்கள் வீட்டில் நேற்று எவ்வளோ வெரைட்டி செஞ்சுருந்தாங்க தெரியுமா? போ ரோசி, நீ மட்டும் நல்லா வீட்டில் சாப்பிட்டுட்டு இங்கே வந்து எங்களை வெறுப்பேத்துறியா? சரி விடு அபி, அதான் இப்போ எல்லாமே செஞ்சு சாப்பிட்றோம்ல. ஓகே, இப்போ நம்மளே ஹோம்மேடாக செஞ்ச கலக்கி டேஸ்ட்டு பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் ரோட் சைட் டேஸ்ட்டு வரல, பட் ஓகே, நல்லா தான் இருக்குது. சரி, எனக்கு என்னோட முட்டை பொடி மாஸ் கொடுங்க. ஹை, சூப்பர் யம்மி, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்தாங்க, நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.